நம்ம எல்லாரும் தினமும் யூஸ் பண்ற ஆயில் பத்தின இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அதிகமான ஆயில் யூஸ் பண்றதுனால நெறைய பிரச்சனைகள் நமக்கு வருது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, நம்மளோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது, ஃபேட் இன்க்ரீஸ் ஆகுது, ரத்தத்தில கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகுது, பிளட் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ் நெறைய பேருக்கு வருது. அப்ப என்ன கேள்வின்னா, அப்ப நம்ம எவ்வளோ ஆயில் யூஸ் பண்ணணும்? இப்ப பெரியவங்களா இருக்கீங்கன்னா, ஒரு 10லேருந்து 20 எம்எல் ஆயில் தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அப்ராக்ஸிமேட்டா சொல்லப்போனா ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் உங்களுக்கு போதுமானதா இருக்கும். அப்ப நம்ம மாசத்துக்கு கணக்கு போட்டோம்னா, ஒரு 450லேருந்து ஒரு 600 எம்எல் ஆயில் உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு போதுமானதா இருக்கும். உங்க வீட்ல ஒரு 4 பேர் இருக்கீங்கன்னா, 2லேருந்து 2 1/2 லிட்டர் ஆயில் மட்டும் உங்களுக்கு போதுமானதா இருக்கும். அந்த ஆயில் மட்டும் யூஸ் பண்ணுங்க. அதே உங்களுக்கு பிபி இருக்கு, சுகர் இருக்கு, இந்த மாரி பிரச்சனை இருக்குன்னா, மேக்ஸிமம் அத விட கம்மியா ஒரு மாசத்துக்கு 300லேருந்து 400 எம்எல் ஆயில் உங்களுக்கு மேக்ஸிமம் அதுவே போதுமானதா இருக்கும். நீங்க ஒவ்வொரு தடவையும் நீங்க சூப்பர் மார்க்கெட்ல போய் ஆயில் பர்ச்சேஸ் பண்ணும்போது, ஒவ்வொரு வேரியேஷன்ல வாங்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது நீங்க நல்லெண்ணெய் வாங்குனீங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் கல்லெண்ணெய் வாங்குங்க. அதுக்கப்புறம் நீங்க எள்ளு எண்ணெய், இது மாரி நீங்க மாத்தி மாத்தி யூஸ் பண்ணும்போது, உங்க பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க அதிக ஆயில் யூஸ் பண்றதுனால, அதிக ஆபத்த தான் நம்ம சந்திக்க நேரிடும். நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும். நம்மள தவிர யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடுறீங்கன்னா, அத கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ணாம, மைக்ரோ ஓவன்ல வச்சு சாப்பிடுறது. இத மாரி உங்களுக்கு புடிச்ச மாரி ஆயில் ரொம்ப கம்மியா ஊத்தி உடம்ப நம்மள தவிர யாருமே என்னைக்குமே பார்த்துக்க மாட்டாங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன பேசலான்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான்